ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். மிக்சர் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரஜன் அண்ட் சாண்ட்ரா வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுறாங்களா இல்லை உண்மையை சொல்கிறாங்களா அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியல. ஆனால் பிரஜன் இன்னைக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அதாவது சாப்பிடும்போது கூட சொன்னார், இன்னைக்கு வியானா கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. நம்ம அதை வந்து பார்க்கல. ஆக்சுவலாக நான் வந்து நேற்று நடந்த ஒரு விஷயத்தை வந்து பேசியிருந்தேன். அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன பேசுனாங்கன்ட்டு, சரியா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திவ்யா கிட்ட அவங்க வந்து கிளாரிட்டி கொடுக்கவே இல்லை, ஒரு க்ளோஷர் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம் வந்து குற்றச்சாட்டு எழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் அது ஒரு பக்கம் தூக்கி போட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அவங்க வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து அவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலை. சாண்ட்ரா பார்த்துட்டே இருந்தாங்க திவ்யா, பட் ரெஸ்பாண்ட் பண்ணல. பிரச்சனை படம் தூங்கிட்டார். அந்த இஷ்யூ வந்து பேசவே இல்லை. ஆக்சுவலாக அவங்க அந்த இடத்துல கட்டி பிடிச்சாங்க. நல்லா கண்ணீர்லாம் வந்துச்சு சாண்ட்ராக்கு. அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னு தெரில, ஃபுல்லாகவே கண்டுக்கல, போய் படுத்துட்டாங்க. எதுவுமே நடக்காத மாதிரி. எனக்கு அங்கே தான் இடிச்சிச்சுங்க. என்னடா அது, எதுக்கு இவங்க இவ்வளோ ஃபேக்காக இருக்காங்க அப்படின்ற மாதிரி யாருக்கெல்லாம் தோணுச்சு அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு கண்டிப்பாக தோணுச்சு. சரியா? திருப்பியும் இவங்க ஏன் வந்து அதை டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க? இது திருப்பி போயிட்டு அவங்ககிட்ட பேசியிருக்கலாம். அந்த மாதிரி என்ன ஆச்சு சொல்லு சொல்லிட்டு வியானா கூப்பிட்டு வச்சு கூட பேசியிருக்கலாம். பட் இவங்க விலகி விலகி போகிறத பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது ஒன்று. ஆனால் இன்றைக்கி சாண்ட்ரா சில விஷயங்கள் வந்து பிரேக் பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்கும் பொழுது நமக்கு வந்து என்னடா அது, ஒருவேளை இந்த சைடும் நம்ம யோசிக்கணுமோ, ஒருவேளை வியானா வந்து இதை மேனிபுலேட் பண்ணிட்டாங்களா, வியானா வந்து மாற்றி பேசிட்டாங்களா அவங்க சொன்ன ஒரு விஷயத்தை அப்படின்றத நமக்கும் வந்து அனலைஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கும். அதனால தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன். நம்ம எதுனாலும் சரி, இப்போதைக்கு நம்ம யார் மேலேயும் குற்றம் சொல்ல வேண்டாம். சாண்ட்ரா மேலேயும் சரி, அது மட்டும் இல்லாமல் நம்ம வியானா மேலேயும் சரி. சரியா? சாண்ட்ரா எதுக்கெல்லாம் கோவப்பட்டாங்க அப்படின்னா, பெஸ்ட் பெர்ஃபார்மராக அவங்கள சொல்லாமல் ஒஸ்ட் பெர்ஃபார்மராக எனக்கு ஜெயிலில் வந்து ஒரு வட்டம் போட்டாங்க. எனக்கு சொல்லி நான் கூட ஜெயிலில் போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. நான் இவன் நல்லா தான் பண்ணேன் அந்த டைமில். அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பொசசிவ்னு சொன்னாங்கல்ல வியானா, அப்போ திவ்யாச்சு யோசிக்க வேண்டாமா? ஏன்னா நான் பொசசிவாக இருந்தால் ஒன்று எதுக்கு நான் வந்து ஐபேக்கோ கேக் வந்து அவள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன்? அது மட்டும் இல்லாமல் ஒரே கப்பில் தான் கொடுப்பேன். நீங்கள் 2 பேரும் பாதி பாதி குடிப்பீங்க. அது எப்படி நான் கொடுப்பேன்? நான் பொசசிவாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்க வேணாமா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கடுத்து இந்த பெட்டி மேட்டர்லேயும் வந்து அடுத்த நாளே வந்து பேசும்போது உடனே எடுத்து வைக்கணும் பெட்டி அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணா. அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது, ஹர்ட்டிங்காக இருந்தது. அந்த மாதிரி திவ்யா மேலே எனக்கு கோபம் வர்ற சில விஷயங்கள் அதுதான். ஒன்று அந்த பெட்டி மேட்ரு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி அவள் என்னை அவாய்ட் பண்ணி வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு ஒரு தடவை கேட்டாங்க. அதுக்கு வந்து சாண்ட்ரா பேர் சொன்னான், அது ஒன்று. அப்புறம் வாண்டடாகவே வந்து என்னை வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மருக்கு அவள் சொன்னது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். சாண்ட்ரா சொன்ன பாயிண்ட்டுக்கே வருவோம். பட் இதனால் திவ்யா மேலே அவ்வளோ கோவம் எதுக்கு? பேசாத அளவுக்கு, மூஞ்ச பார்த்தாலும் பேசாத அளவுக்கு, அவங்ககிட்ட பேசாமல் ஓடி போகிறது அளவுக்கு, இல்லை பார்த்தாலே பயந்து பேனிக் அட்டாக் ஆகிற அளவுக்கு திவ்யா என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த விஷயம் எனக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைக்க மாட்டேங்குது. பட் பிரச்சனை என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, அப்போ வியானா மாற்றி சொல்லிட்டா. இன்னைக்கு கூட சொன்னா ஒரே கப்பில் குடிக்கிறப்ப அப்படின்ட்டு போய் கேளு அப்படின்னு சொல்லி சொன்னா சுபிக்ஷா. அப்போ கூட வந்து அவள் வேணா கேட்கல, அமைதியாக உட்காந்துட்டா. அப்போ அவள் சும்மா ஃபேக்காக தான் இதை வந்து உருட்டி விட்டுருக்காங்கிறது தெரியும்னு சொல்லி பிரச்சனை சொல்கிறாரு. ஆனால் எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. ஏன்னா திவ்யா அப்படி நம்பிக்கை இருந்திருந்தா நேற்றே அவங்க வந்து பேசியிருப்பாங்க திவ்யா கிட்ட. இந்நேரம் இந்த மேட்ரே முடிஞ்சிருக்கும். இப்போ என்ன சொல்கிறார் பிரச்சனை அப்படின்னா, பொங்கல் முடியட்டும், முடிஞ்ச வியானாவை கூப்பிட்டு திவ்யாவை கூப்பிட்டு நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி சாப்பிட்றப்ப கூட அவர் பேசினார். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி வந்து ஒரு டாப்பிக்லேயும் அவர் பேசினார். இன்றைக்கி நான் கேட்காம வர மாட்டேன், சரியா, இந்த இஷ்யூ நான் கேட்பேன் அப்படின்றத வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. சரி, அதை அட்ரஸ் பண்ணிட்டு வரட்டும், அது நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஓகேவா? பட் இந்த காசு மேட்டர்லேயும் வந்து அவங்க ஒரு மாதிரி ஒரு சினாரியோ சொல்கிறாங்க. நான் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் திவ்யா ஒரு பாட்டு பாடினா, அந்த மாதிரி நல்ல வாய் சம்பாதிச்சா நாராவாயம் தின்றான்ட்டு. அது எனக்கு ஹர்ட் ஆகிட்டு நான் அதே உட்காந்துட்டே இருந்தேன். ஸோ பிரச்சனை வந்தாலும் மேபி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளேயும் அவங்க எடுத்துட்டாங்க. மற்றபடி கனல் எடுக்கும்போது நான் சிரிச்சது அப்படின்லாம் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் வந்து இல்லவே இல்லை, எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தட் இஸ் ஓகே. ஏன்னா அவங்க அந்த சைடில் பெருசாக வந்து மேனிபுலேட் பண்ணல. ஓகே, அவங்க தான் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டாங்க இந்த அமௌண்ட் அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. பட் பிரச்சனைக்கு தான் 10 ஹாலிவுட் படம் இருக்குல்ல, 10 படம் இருக்குல்ல, அதை வந்து சைன் பண்ணி எப்படியாச்சும் வாங்கிடுவார். கோடிக்கணக்காக சம்பாதிச்சு கொடுத்துட்டான்னு வைங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தில் யார் மேனிபுலேட் பண்ணுறா? வியானா போய் சொல்கிறாளா இல்லை சாண்ட்ரா போய் சொல்கிறாளா அப்படிங்கிறத 2 பக்கமும் உட்கார வச்சு பேசினா தான் தெரியும் நமக்கு. அது வரைக்கும் நமக்கு எதுவுமே தெரியாது. அந்த க்ளோஷர் கொடுக்குற வரைக்கும் நம்மளும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். திவ்யாவும் அதை பற்றி பெருசாக கண்டுக்கிற மாதிரி தெரியல, எல்லாம் ஜாலியாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எதாவது அர்ஜென்ட்டாக இருந்தால் நைட்டுக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு நடக்கலன்னு நாளைக்கு கிளம்பி வெளியே போயிடுவாங்க. அப்புறம் அவ்வளோதான் இருந்தது விஷயம். க்ளோஷர் கொடுக்காம இருக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.